Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மினி ஃபேஷியல் பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்கிற ரெட் கலர் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணி நம்மளோட சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. அது கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்பலாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மினி ஃபேஷியல் பார்க்க போறோங்க. இதுக்கு ஃபேஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா காஃபி பவுடர். Friends, நீங்க எங்கயாவது வெளியில போறீங்க இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படினா அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு அப்படினு ஃபீல் பண்ணீங்கனா கண்டிப்பா இந்த மினி ஃபேஷியலை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மினி ஃபேஷியல் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு இன்ஸ்டன்ட்டான பிரைட்னஸை கொடுக்கும். 15 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல உள்ள டல்னஸ் எல்லாம் போக்கி உங்களோட ஸ்கின்னை நல்லா பளிச்சுன்னு மாத்தக்கூடிய இந்த ஃபேஷியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஷியலை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபேஷியலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அரிசி மாவு, அடுத்ததா பாத்தீங்கன்னா காஃபி பவுடர், அடுத்ததா பாத்தீங்கன்னா தக்காளி. இதுக்கு நமக்கு ஒரு ½ தக்காளி மட்டும் போதும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். நீங்க யூஸ் பண்ற எந்த ரோஸ் வாட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நாம ஃபேஷியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பரா யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்ல உள்ள அழுக்கு, தூசு, டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட ஒரிஜினல் சிக்கரி கலக்காத காஃபி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காஃபி பவுடரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டைட்டன் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவு, காஃபி பவுடர், அப்புறம் ரோஸ் வாட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடருக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு ரெடி ஆயிருக்கும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சின்ன சின்னதாக கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கையாலேயே நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ½ தக்காளி எடுத்துக்கலாம். அதில் நாம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த காஃபி பவுடரில் வந்து தக்காளியை டிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளியில் வந்து நல்லா டிப் பண்ணிட்டேன். இதை நம்மளோட ஸ்கின்ல வச்சு அப்படியே மைல்டாக மசாஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ஸ்கின்ல வச்சு மசாஜ் பண்ணும்போதே தக்காளியையும் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மைல்டாக மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்னோடய ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மினி ஃபேஷியல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.